தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, ஈன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே. இன்று கோடான கோடி தொண்டர்களின் இதயத்தில் குடியிருக்கும் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் கோயிலில் டெய்லி அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 4 நாள் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 4 நாட்கள் எங்கள் மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட கழக சார்பாக நாங்கள் அன்னதானம் போட்டுக்கிட்டுருக்கோம். இது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வாழ்நாள் முழுவதும் கேப்டன் அவர்கள் பசி அப்படின்னு யாரும் தேடி வந்துடக்கூடாது. தலைவர்கிட்ட ஒரு அன்னதானத்தை அவர் அதாவது சினிமாவிலும் சரி, பப்ளிக்கும் சரி, காலம்புல அன்னதானம் போட்டிருக்காங்க எங்கள் கேப்டன். இன்றைக்கி அவரிடத்துல அன்னதானம் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பனை. அதே மாதிரி கழகத்தின் காவல் தெய்வம் எங்களின் மரியாதைக்குரிய அன்னியார் அவர்கள், எங்கள் கேப்டன் அவர்கள் விற்று சென்ற இடத்தை அவர்கள் பூர்த்தி செய்து இந்த தமிழக மக்களை, இந்த இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிடம் ஆரம்பிக்கப்பட்டது மக்களுக்காக, மக்கள் பணி செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் எங்கள் தலைவர் இயக்கம். அந்த இயக்கத்தை எங்கள் அன்னியார் அவர்கள், கழகத்தின் பொதுச்செயலாளர் அவர்கள் வழிநடத்தி தமிழக மக்களுக்கும் தமிழகத்துக்கும் காவல் தெய்வமாக இருந்து எங்களை எல்லாரையும் வழிநடத்தி செல்வாங்க. அதே மாதிரி அன்னியார் அவர்கள் இந்த அன்னதானத்தை போட்டுக்கிட்டே இருக்கணும், கண்டிப்பாக போடுவாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு என்ன பெருமைனா, அன்றைக்கி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாங்க, வாழ்ந்தாங்க, அண்ணா வாழ்ந்தாங்க, கலைஞர் வாழ்ந்தாங்க. அனைத்து தலைவர்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், மக்களுக்கு பணி செஞ்சுருக்காங்க, மறைந்துட்டாங்க. ஆனால் மறைஞ்சு 3 நாள் கூட யாரும் சாப்பாடு போடல. ஆனால் எங்கள் உன்னத தலைவர் கேப்டன் அவர்கள் மறைந்து இன்று 256 நாள் கடந்திருக்கு. இன்றைக்கி சாப்பாடு தலைமை கழகத்தில் கேப்டன் பேரால் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் ஏற்கனவே கிடைக்கல, இனி மற்ற தலைவர்களுக்கும் கிடைக்காது. கேப்டன் கூட எலெக்ஷனில் தலைவர் வரும்போது பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க, கூட போயிருக்கோம். தலைவர் எங்களை கேட்குறதே சாப்பிடத்தான் சொல்லுவார். பார்த்த உடனே கேப்டன் கேட்குற முதல் வார்த்தை சாப்பிட்டியா, சாப்பிடும் சாப்பிட வச்சு அளவாக்கக்கூடிய எங்கள் தலைவர். திரையுலகமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், மக்களை நேசித்த ஒரு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். மக்களுக்காகவே வாழ்ந்து, ஆனால் கேப்டன் இறந்துட்டாருங்கிறது உலக மக்களுக்கு தெரியும். ஆனால் அவர் இறக்கவில்லை, எங்களோடு தான் இருக்கிறார், இந்த இடத்துல தான் இருக்கார். கண்டிப்பாக அவரோட ஆசி இந்த தமிழக மக்களுக்கும் என்னை போன்ற நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு ஆசி உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் இருக்கும்போது இருந்ததோட அன்னியார் ஒருபடி மேலே தான் ஒர்க் பண்ணாங்க. நல்லா சிறப்பாக எங்கள் அன்னியார் சிறப்பாக பணியாற்றினாங்க. இந்த விதமாக, ஏன்னா தலைவர் அன்னியார் பிரிக்க முடியாது. தலைவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து அன்னியார் இல்லாமல் தலைவர் எங்கேயும் வந்ததில்லை. எந்த மீட்டிங்காக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எங்களுக்கு கேப்டனில் பாதி அன்னியார். அப்போமே இப்போ இல்லை, 2005 கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நேற்று வரை இன்று வரை கேப்டன் இருந்தாலும் அண்ணியும் கேப்டன் சேர்ந்து நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ அண்ணியாக இருந்தாலும் பக்கத்தில் கேப்டன் நிற்கிறதா தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிறப்பான பணி, எங்கள் கேப்டன் விட்டு சென்ற பணியை எங்கள் சிவனும் பார்வதி போல எங்கள் அன்னியார் இன்றைக்கி உண்மையாக உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். டெய்லி அன்னியார் தலைமை கழகத்துக்கு வந்துடுறாங்க, மாவட்ட செயலரை கூப்பிட்டு பேசுகிறாங்க, நகரச் செயலர், ஒன்றிய செயலர் கூப்பிட்டு பேசுகிறாங்க, கிளை கழகத்தை கூப்பிட்டு பேசுகிறாங்க. நல்லா எங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து
இந்த இயக்கத்தை எப்படி வழிநடத்த வேண்டும், இந்த இயக்கத்தை எப்படி சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்று எங்களுக்கு கூப்பிட்டு எங்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக எங்களோட லட்சியம் கேப்டனை முதல்வராக்க வேண்டும் என்பதுதான் இந்த லட்சியம். இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோம். அந்த லட்சியத்தில் பயணித்து கொண்டு எங்கள் அந்நியாரை தமிழகத்தின் முதல்வராக ஒரு நாள் உட்கார வைக்காமல் நாங்கள் தூங்க மாட்டோம், ஓய மாட்டோம். அந்த காலம் வரும், நேரம் வரும். கண்டிப்பாக அந்த தமிழக மக்களை எந்த எண்ணத்தில் எங்களை கேப்டன் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தாரோ அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்ய எங்கள் அந்நியார் தமிழகத்தை கண்டிப்பாக தமிழக மக்களை ஒரு நல்லாட்சி பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். கொஞ்சம் பொறுத்திருந்து நாங்கள் அந்த இடத்துக்கு வருவோம். கண்டிப்பாக எங்கள் தொண்டர்களும் அதாவது யாரும் சோர்வு இருந்தாங்க. கேப்டன் இறந்தப்போ சோர்வாக இருந்தாங்க. ஆனால் அந்நியார் நல்லா அவங்க ஆக்டிவிட்டீஸாக ஒரு இறங்கி அவங்க பண்ணும்போது இன்றைக்கி எப்படி ஒரு ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்களோ அந்த இடத்துல எங்கள் அந்நியார் அந்த இடத்தை அவங்களோட ஒரு பங்கு மேலே தான் எங்கள் அந்நியார் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த தமிழகத்தில் முதலமைச்சராக அவங்களை அமர வைக்காமல் நாங்கள் தூங்க மாட்டோம், ஓய மாட்டோம்.